வணக்கம் நண்பர்களே. 60 வயசுக்கு அப்புறம் நம்ம உடலுக்கு தேவை மருந்து இல்லைங்க, நல்ல இயக்கம். பலரும் சொல்லுவாங்க, நடக்கும்போதே தடுமாறுதே, சிலர் விழுந்துட்டேன்னு சொல்லுவாங்க, காலுக்கு பலமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் வயது ஒரு காரணம் இல்லைங்க, சரியான எக்ஸசைஸ் இல்லாதது தான். ஓகேங்களா? வயசாகவும் நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ நடக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்த இடத்துலே உட்காந்துருப்போம், இல்லைனா படுத்த படுக்கையாக இருப்போம். ஸோ இதனால தான் நம்மளுக்கு நடக்கும்போது ஒரு தடுமாற்றம் ஏற்படுது. நம்ம உடலுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நம்ம சரியான நேரத்தில் சரியாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம்னா இந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது 60 வயதுலையும் தடுமாறாமல் இருக்க எளிமையான 4 உடற்பயிற்சிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் நரம்புகளுக்கும் கால் வலிக்கிற அந்த எல்லாமே ஒரு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடியது. உடல் நல்ல சமநிலை கிடைக்கக்கூடும். ஸோ அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த 4 உடற்பயிற்சி. அது என்ன உடற்பயிற்சி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன் 60 வயசில் உடற்பயிற்சி அவசியங்கிறத பார்க்கலாம். 60 வயசுக்கு மேலே ஆயிட்டாவே நம்ம உடம்புல மசில்ஸ் மாஸ் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் பேலன்ஸும் குறையும். நரம்புகள் எல்லாமே பலவீனமாக ஆக ஆரம்பிச்சிடும். உடன் இணைந்து அந்த உடலுடைய இயக்கமும் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கோஆர்டினேஷன் சொல்லக்கூடிய அந்த எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாம் தான் நம்ம விழுதுறதுக்கான முக்கிய காரணமாக இருக்குது. ஆனால் நல்ல செய்தி என்னென்னா, நம்ம உடம்பு எத்தனை வயசில் இருந்தாலும் நம்ம கரெக்டாக நம்ம உடம்பை நம்ம ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்தோம்னா நம்மளுடைய நரம்புகளை மீண்டும் பலம் பெற வைக்க முடியும். இதனால் நிறைய டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, 60 வயசுக்கு மேலே உடற்பயிற்சி அவசியங்கிறதுனால நிறைய டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, நடைப்பயிற்சி செய்யுங்க, வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த நடைப்பயிற்சி செய்கிறதுனால என்ன ஆகும்னா, கால்கள் வலிக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு உடலை தூக்கி நடக்க முடியாது, முட்டி தேயும், வலி ஏற்படும். ஸோ அது கொஞ்சம் கடினமானது. ஸோ அதுக்கு பதிலாக இந்த நாம் சொல்லக்கூடிய அந்த 4 எக்ஸசைஸ் உங்களுக்கு அற்புதமான ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ இதை டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய வயதை இன்னமும் கம்மியாக்குங்க, உங்களுடைய ஆரோக்கியத்தை கூட்ட செய்யுங்க. முதல் எக்ஸசைஸ் என்னென்னா, ஹீல் டு டோய் வாக். இது சமநிலையை கற்றுக் கொடுக்குது இந்த எக்ஸசைஸு. இதை எப்படி செய்யணும்னா, நேராக நிமிர்ந்து நிற்கணும். நின்றுட்டு ஒரு காலின் குதிகால் மற்ற காலின் விரல்களுக்கு முன்னாடி வைக்கணும். மெதுவாக 10 அடி நடந்து பாருங்கள். இந்த இமேஜில் தெரியுதுல, ஒரு கால் முன்னாடியும் அதுக்கு அந்த காலோட அந்த குதிகாலுக்கு பின்னாடி இன்னொரு காலோட விரல்கள் தொடுற மாதிரி வச்சு நம்ம மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிடணும். இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது மூச்சை நிதானமாக எடுத்து விடணும். மெதுவாக இதை ஃபஸ்ட்டு இனிஷியலாக ரொம்ப ஸ்லோவாக ஒரு அடி எடுத்து வைங்க, அடுத்து 2வது அடி எடுத்து வைங்க. இதே மாதிரி 10 அடி டெய்லியும் நீங்கள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 10 அடி ஃபஸ்ட்டு நாள் செய்யும்போது ஃபஸ்ட்டு ஒரு 2 அடி பண்ணுங்கள், அடுத்து தொடர்ந்து 10 அடி இப்படி பண்ணிகிட்டே வாங்க. இதனால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னா, உங்களுடைய உடல் நல்ல பேலன்ஸ் ஆகும். உங்களுடைய பேலன்ஸ் கண்ட்ரோலாக இருக்கும். விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அபாயம் குறைய ஆரம்பிச்சிரும். கால் நரம்புகள் எல்லாமே பலம் பெற ஆரம்பிச்சிரும். இல்லைன்னா உங்களுக்கு இப்படி பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது, நான் விழுந்துருவணும் அப்படின்னு சில பேர் பயப்படுவீங்க. அப்படி இருக்கவங்க என்ன பண்ணுங்கள், சேரை பிடிச்சிக்கிட்டு, இல்லைன்னா செவர் இருக்குல்ல, வீட்டோடைய ஷவர், அந்த செவத்தை பிடிச்சிக்கிட்டு அதோடைய சப்போர்ட் வச்சு நீங்கள் நடக்க. 2வது எக்ஸசைஸ் என்னென்னா, சிங்கிள் லெக் ஸ்டாண்ட் எக்ஸசைஸ் தான். இந்த சிம்பிள் எக்ஸசைஸ் நம்ம உடம்புடைய பேலன்ஸை சென்ஸை ஷார்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவி பண்ணும். இது எப்படி நம்ம செய்கிறதுனா, நாற்காலி பக்கத்தில் நின்றுக்கிறங்க, ஒரு காலை மெதுவாக மேலே தூக்கி வச்சுக்கிறங்க. நம்ம இப்போ இமேஜில் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி வச்சுக்கிறோங்க. அதாவது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் நிற்க முடியலன்னா அதோடைய சேர் நாற்காலி வச்சுருக்கோம்ல, அந்த நாற்காலியை பிடிச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு சமநலமாக நல்லா நிமிர்ந்து நில்லுங்க. நின்றுட்டு ஒரு காலை மட்டும் மேலே தூக்கிக்கிறங்க. ஒரு காலை 10 வினாடி அப்படியே மடக்கி வச்சுட்டு நில்லுங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அதே மாதிரி அடுத்த கால், இந்த காலை நின்றுட்டு அந்த காலை மடக்கி வச்சுக்கிறோங்க. இது மாதிரி 2 காலையும் மாற்றி 10 நிமிஷம் 10 வினாடி
மட்டும் அது மாதிரி வைங்க. இந்த மாதிரி 5 முறை நீங்கள் செய்யுங்க. 5 முறை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் பலன் கிடைக்கும்னா, உடலுடைய சுமையை கட்டுப்படுத்துகிற திறன் அதிகரிக்க ஆரம்பிக்கும். மூளை நரம்புகளுடைய இணைப்பு மேம்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய மைண்டும் பாடியோடைய அந்த கோஆர்டினேஷன் அதிகரிக்க ஆரம்பிக்கும். முழங்காலும் குதிகாலும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அது ரெண்டுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது இந்த எக்ஸசைஸ். குதிகால் வலி, அந்த முழங்கால் வலி இதெல்லாமே சரியாயிரும். இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ண பண்ண உங்களுடைய முழங்காலும் குதிகாலும் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சிடும். 3வது எக்ஸசைஸ் என்னென்னா ஷிட் டு ஸ்டாண்டுங்க. இது வயதானவர்களுக்கு செய்கிறது மிக மிக அவசியமான ஒன்று. இது செய்கிறதும் ஈஸி தான். இதை கண்டிப்பாக எல்லா வயசானவங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சே ஆகணும். இதை செய்கிறது எப்படின்னா, ஒரு நாற்காலியை எடுத்துக்கிறேங்க. அதனுடைய பின்புறம் சாயாமல் ஸ்ட்ரெயிட்டாக உட்காருங்க. நம்ம இந்த இமேஜில் தெரியுதுல, அந்த படத்தில் தெரிகிற மாதிரி பின்னாடி சேரில் சாயாமல் நல்லா முதுகை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி கூன் போடாதீங்க. நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நிமிர்ந்து உட்காருங்க. உட்கார்ந்ததுக்கப்புறம் மெதுவாக கைகளை பயன்படுத்தாமலே எந்திரிச்சு நிமிர்ந்து நில்லுங்க. கைகளை மடக்கிக்கிறங்க. கைகளை இங்கே யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் தன்னால் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் எந்திரிச்சு மெதுவாக நில்லுங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு நின்றதுக்கப்புறம் மெதுவாக உட்காருங்க. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 10 டைம்ஸ் 10 முறை செய்யுங்க. மெதுவாக எந்திரிங்க. எந்திரிச்சு நில்லுங்க. ஒரு 2 நிமிஷம் நில்லுங்க. திருப்பி உட்காருங்க. அதுக்கப்புறம் எந்திரிங்க. திருப்பி உட்காருங்க. இது ரொம்ப ஸ்லோவாகவே பண்ணுங்க. ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க. மெதுவாக எந்திரிங்க, உட்காருங்க, எந்திரிங்க, உட்காருங்க. ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்கள். இப்படி பண்ணுறனால உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். முழங்காலுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக தரக்கூடியது இந்த எக்ஸசைஸு. இடுப்பு வலி, இடுப்பு நல்லா ஃப்ளெக்சிபிளாக ஆகும். இந்த எக்ஸசைஸ் பண்ண பண்ண உங்களுடைய இடுப்பு வலி குறைய ஆரம்பிக்கும். இடுப்பு நல்லா வளைஞ்சு கொடுக்கும். அப்புறம் சேரில் இருந்து எந்திரிக்கிறது உங்களுக்கு இன்னமும் எளிதாயிரும். நீங்கள் நார்மலாக வீட்டில் சேரில் உட்காந்துட்டு உங்களுக்கு எந்திரிக்கும் போது கஷ்டமாக இருக்கும். இந்த எக்ஸசைஸ் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா, செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுடைய சேர்லேருந்து நீங்கள் எந்திரிப்பீங்க, டக்குன்னு எந்திரிப்பீங்க. எந்த ஒரு அந்த கஷ்டமும் இருக்காது. தசைகளுக்கு நல்ல சக்திகள் கிடைக்கும். உங்களுடைய மசில்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காகவும் வலுவடையும். இந்த எக்ஸசைஸை பண்ணும்போது ஆரம்பத்தில் கை சப்போர்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. இல்லைங்க, என்னால் கை பிடிக்காமல் என்னால் எந்திரிக்க முடியல, நான் கை பிடிச்சி தான் எந்திரிப்பேன்னா ஓகே. ஃபஸ்ட்டு இனிஷியலில் சேரோட கை பிடிச்சி மெதுவாக எந்திரிச்சு நில்லுங்க. ஆனால் அடுத்தடுத்து செய்யும்போது கையை பிடிக்காமல் எந்திரிச்சு அடுத்து 5வது எக்ஸசைஸ் என்னென்னா, இது ஒரு நல்ல சிம்பிளான எக்ஸசைஸு. வயதானவர்கள் செய்யக்கூடிய ஈஸியான எக்ஸசைஸ் சொல்லலாம். நீங்கள் கீழே அமர்ந்து உட்காந்துட்டு கைகள் 2யுமே நல்லா சாமி கும்பிடுவோம்ல நம்ம, அந்த மாதிரி நம்ம தலையோடு சேர்த்து இந்த இமேஜில் தெரியுதுல்ல, இந்த படத்தில் தெரிகிற மாதிரி 2 கைகளையுமே கூப்பி கைகளை தூக்கி இப்படி உட்காந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம். அதாவது கைகளை உயர்த்திட்டு திருப்பி மறுபடியும் கைகளை கீழே இறக்கிட்டு திருப்பி உயர்த்திக்கிட்டு இந்த மாதிரி பண்ணும்பொழுது கைகளுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். உங்களுடைய மசில்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்தன் ஆகும். இது கூட சேர்ந்து யோகா மாதிரி மூச்சு பயிற்சியும் சேர்ந்து செய்யலாம். மூச்சை உள்ளே இழுக்கிறது, அப்புறம் மூச்சை வெளியில் விடுறது. இந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு ஆரோக்கியம் கூட செய்யும். ஏன்னா மூச்சு பயிற்சி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு சுத்தமான காற்று உள்ளே போய் வெளியில் வருதில்ல, அப்படி போகும்பொழுது நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம யங்காக ஃபீல் பண்ணுவோம். 10 வயசு 15 வயசு கம்மியாக தெரியும். மூச்சு பயிற்சி நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்பொழுது நம்மளுடைய இளமைகள் மீட்டெடுக்கலாம். நம்மளுடைய இளமையை மீட்டெடுக்கலாம் மூச்சு பயிற்சி செஞ்சோம்னா. ஸோ நம்ம அதே மாதிரி இந்த இதை நம்ம வீட்டில் இருந்தபடி வீட்டுக்குள்ளே செஞ்சாலும் ஓகே. இல்லை ஏன்னா நான் வெளியில் போய் செய்கிறேன் அப்படின்னாலும் சூரிய வெளிச்சத்தில் உட்காந்து பண்ணனா இன்னமும் கூடுதலான ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சூரிய ஒளியில் நம்மளுக்கு விட்டமின் டி கிடைக்குது, கால்சியம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இன்னும் கூடுதலான ஆரோக்கியம் கிடைக்கும். முடிஞ்ச அளவு நம்ம வீட்டோடைய மொட்டை மாடி இருக்கும்ல,
மொட்டை மாடியில் போய் காலையில் உட்காந்து காலை வெயில் அந்த சூரிய வெளியில் காலையில் ஒரு 6 மணிக்கு உட்காந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு யோகா வந்து பண்ணலாம். உட்கார்ந்தபடியே ஒரு மூச்சு பயிற்சி வந்து செய்யலாம். அது உங்களுக்கு இன்னும் கூடுதலான ஆரோக்கியத்தையும் சிறப்பையும் கொடுக்கக்கூடியது. இது எல்லாமே எளிதான எக்ஸசைஸ் தான். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே செய்யலாம். கஷ்டப்பட்டு ஜிம்முக்கு தான் போய் எக்ஸசைஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இது எல்லாமே வீட்டில் நம்ம சிம்பிளாக எளிதாக செய்யக்கூடிய எக்ஸசைஸ் தான். இது கூட சில ஹெல்த் டிப்ஸ் நான் சொல்கிறேன், அதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. எக்ஸசைஸ் மட்டுமே நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு போதாது, அது கூட சில விஷயங்களையும் நம்ம சேர்த்து பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும். தினமும் நம்ம தண்ணீர் வந்து போதுமான அளவு கண்டிப்பாக குடிக்க வேண்டும். அதாவது ஒரு நாளைக்கு 2.5 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக எடுக்க வேண்டும். அதே மாதிரி புரதம் நிறைந்த உணவுகளை நம்ம உணவில் சேர்த்துக்கிறணும். புரதம் நிறைந்த உணவுகள் என்னென்ன, முட்டை, பருப்பு வகைகள் அனைத்துமே இது எல்லாமே நம்ம உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கிறணும். ஏன்னா நம்மளுடைய உடலுக்கு புரோட்டீன்ஸ் ரொம்ப முக்கியமானவை. அதே மாதிரி சூரிய வெளிச்சமும் நம்மளுக்கு முக்கியம். சூரிய வெளியில் தினமும் ஒரு 15 நிமிஷம் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு விட்டமின் டிக்கான சோர்ஸ் வந்து சூரிய வெளி தான். நம்மளுக்கு விட்டமின் டி வந்து கிடைக்கும். அதே மாதிரி தூக்கங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூக்கங்கிறது ரொம்ப அவசியம். அதுவும் முக்கியமாக வயதானவர்கள் கண்டிப்பாக 8 மணி நேரம் தூங்கி எழுந்திருக்க வேண்டும். தூக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது அனைத்தும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நம்மளும் நீண்ட நாள் வந்து ஆரோக்கியமாக வாழலாம். இந்த 4 சிம்பிள் எக்ஸசைஸையும் நீங்கள் தினமும் காலையிலையோ இல்லை சாயந்தரமோ உங்களுக்கு எந்த டைம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ 15 நிமிஷம் மட்டும் நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. உங்களுடைய கால் வந்து நல்ல உறுதியாகவும் உங்களுடைய உடல் வந்து நல்ல நிமிர்ந்ததாகவும் இருக்கும். ஸோ விழுந்துருவோங்கிற அந்த பயம் எல்லாமே போயிடும். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். 100 வயசு வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஆரோக்கியமாக வாழ்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சேனலை மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.